நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன். கோவை கரும்பு கடை தன்னார்வ நுகர்வோர் உரிமை பாதுகாப்பு நல மையத்தின் கிளை நிர்வாகிகள் இன்று கோவையில் உள்ள 5 முதியோர் இல்லங்களுக்கும் மற்றும் ஆசிரமங்களுக்கும் சென்று அங்குள்ள முதியோர்களுக்கு இன்று மதியம் அசைவ உணவு வழங்கினர். அந்த பணியில் தலைமை அலுவலகத்திலிருந்து 2 நிர்வாகிகள் அவர்களுடன் பணியாற்றினர். குமரிக்கடல் மற்றும் அரபிக்கடல் பகுதிகளில் தனித்தனி வளிமண்டல சுழற்சிகள் நிலவுவதால் தமிழகத்தில் இன்றும் நாளையும் மிதமான மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆராய்ச்சி மையம் அறிவித்துள்ளது. வளிமண்டல சுழற்சி காரணமாக குறிப்பிட்ட சில கடலோர மாவட்டங்களில் பரவலாக கனமழை பெய்து வருகிறது. ராமநாதபுரம் மாவட்டம் பாம்பனில் மேகவெடிப்பு காரணமாக நேற்று 3 மணி நேரம் 19 சென்டிமீட்டர் மழை பெய்ததாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனால் ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு ரெட் அலர்ட் விடப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் மாவட்டம் உத்தரகோசமங்கை மங்களநாதர் சுவாமி கோவிலுக்குள் உள்பிரகாரத்தில் ஏராளமான மழை நீர் புகுந்தது. உலக அளவில் அதிக கார்பன் உமிழ்வுகளை வெளியிடும் நாடுகளில் பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு தீர்வு காணும் வகையில் நடவடிக்கை எடுக்கும் நாடுகளின் பட்டியல் வெளியிடப்பட்டுள்ளது. மொத்தம் 63 நாடுகளின் செயல்பாடுகள் தணிக்கை செய்யப்பட்டன. இதன்படியே தற்போது வெளியிடப்பட்டுள்ள பட்டியலில் 8வது இடத்தில் இருந்த இந்தியா தற்போது 10வது இடத்தில் உள்ளது. சிறப்பாக நடவடிக்கை எடுத்ததாக முதல் 3 இடங்களில் எந்த நாடும் இடம்பெறவில்லை. 4வது இடத்தை டென்மார்க் பிடித்துள்ளது. அதற்கு அடுத்த இடங்களில் நெதர்லாந்து, பிரிட்டன் உள்ளது. பருவநிலை மாறுபாடு பிரச்சினைக்கு தீர்வு காண்பதற்கு வளர்ந்த நாடுகள் தங்களுடைய நிதி உறுதியை கடைபிடிக்க வேண்டும் என இந்திய குழுவின் பிரதிநிதி ராஜஸ்ரீ ரே ஆசிய நாடான அஜர்பைஜானில் பருவநிலை மாறுபாடு மாநாட்டில் கலந்து கொண்டு வலியுறுத்தினார். போலி இஞ்சி பூண்டு பேஸ்ட், பிளாஸ்டிக் டியூப், சிட்ரிக் ஆசிட் கலந்து சுவையான போலி இஞ்சி பூண்டு பேஸ்ட் தயாரித்த 8 பேர் அதிரடி கைது. உடுமலைப்பேட்டை அருகே இந்திரா நகர் பகுதியில் உள்ள தனியாருக்கு சொந்தமான நூற்பாளையம் திடீரென நள்ளிரவில் தீப்பற்றி கொண்டது. இரவு நெடுநேரமாக தீப்பற்றி எரிந்தது. உடனே தீயணைப்பு நிலையத்திற்கு தகவல் தெரிவிக்கப்பட்டு தீயணைப்பு படையினர் விரைந்து வந்து தீயை அணைப்பதற்கு போராடினர். மாதம் தவறாமல் வெளிவரும் நாட்டுப்பற்றாளன் பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம். 790477 78915 மற்றொரு எண் 994434 4103. நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள். நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.